என்ன ப்ரோ உங்க ஏரியாவா? இரு ப்ரோ, கார் வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கோம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? எப்படி வீடியோ? போன் வச்சு தான் வீடியோ எடுப்போம். எப்படி போன் வச்சு வீடியோ எடுக்கலாம்? பர்மிஷன் வாங்கணுமா? ஸோ இப்போ 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட பட்டன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதோட பட்டன் இங்கே இருக்கு, அந்த ஸ்டாப் பட்டன் பக்கத்து. இந்த ரியர் லேம்ப் பாத்தீங்கன்னா ஸோ 3D ட்ரினிட்டி டெயில் லேம்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன குறிக்குது அப்படின்னா 3-வே டைரக்ஷன்ல குறிக்குது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு டிசைன்ல பண்ணியிருக்காங்க. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு பிராண்ட் நியூ டேஸ்லிங் டிசைர் தான் கொண்டு வந்திருக்கேன். என்னடா ஃபோன் டாபிக் இருந்தோம் டக்குன்னு கார் டாபிக் மாதிரிக்கான்னு யோசிக்காதீங்க. இது அப்படி மாற வச்ச கார் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுசுக்கியில் எப்பவும் நம்மளுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்ததே இல்லை. ஸோ இந்த கார் பார்த்திருக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன சேஞ்ச் கொடுத்துருக்காங்க, பழைய டிசைருக்கும் இந்த டிசைருக்கு என்னென்ன சேஞ்ச் கொடுத்துருக்காங்கன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு பிராண்ட் நியூ டேஸ்லிங் டிசைரை தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு இப்போ இருக்க யங்ஸ்டருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரை பற்றி இன்னும் உங்களுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மூலியமா இப்போ ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நேம்? என் பேர் சம்சுல். ஓகே ப்ரோ, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் பில்லையன்ஸ் மோட்டார் கம்பெனியில் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ, இந்த காரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா ப்ரோ? உங்களுக்கு ஷோர், டெஃபினட்டாக ஐ வில் டூ தட். ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்லிங் நியூ டிசைரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓல்டு ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய 3rd ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய ஸ்விஃப்ட் டிசைரை விட இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஸ்விஃப்ட் டிசைர் ஃபார் பெட்டராக, ஃபார் அப்கிரேடேஷனோட உங்களுக்கு பிடிச்சமான டெக்கி ப்ளஸ் சேஃப்டி எல்லாத்துலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மெயின் திங் பெஸ்ட் ஃபியூயல் எஃபிஷியன்சியோட. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் வைட் ஆங்கிள் ஃப்ரண்ட் ஃபேஷியான்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி கிறிஸ்டல் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட். ஸோ 4 உங்களுக்கு லோ பீமும் 2 ஹை பீமும் நம்மளுக்கு இதிலே வந்துடும். வித் டிஆர்எல் ஓட உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரோடைய பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா சேம் ஓவரால் டிசைன்ஸ் இது தான். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளியர் விஷன் ஃபாக் லேம்ப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியருடைய ஃப்ரண்ட் ஃபேஸிங்கோடைய யூனிட் இது. ஸோ காய்ஸ், இப்போ ஸ்ட்ரைட்டாகவே ரியர் பர்சன் பற்றி பார்க்க போனால் இது உங்களுக்கு ஷார்க் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தருது இந்த காரு. இது மெயினாக ஷார்க் ஸ்ட்ரக்சர் தர என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு லிஃப்ட் ஸ்பாய்லர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடியே சொல்ல மறந்துருப்பார் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா 360 கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே லைட்டாக ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஸோ 360 டிகிரியில் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 கொடுத்தது உங்களுக்கு சூப்பரான விஷயம் தான் சொல்லுவேன். பிரதர் சொன்னது போல இந்த பூட் லிப் ஸ்பாய்லர் வந்து அக்ராஸ் ஆல் வேரியன்ட்ஸ், எல்லா வேரியன்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் நம்மளுக்கு எல்லா வேரியண்ட்லேருந்து கிடைக்க போகுது. ஸோ பின்னாடி ரியரில் பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்கு. என்ன சேஞ்சஸ்ன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ரியர் லேம்ப் பார்த்தீங்கன்னா ஸோ 3D ட்ரினிட்டி டெயில் லேம்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன குறிக்குது அப்படின்னா 3-வே டைரக்ஷனில் குறிக்குது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம பார்த்தீங்கன்னா ரியரில் பார்த்தீங்கன்னா அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அசசரிஸாக பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸுக்கு கொடுத்த அந்த இதுவும் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வருது. இப்போ நம்ம பூட்டுக்குள்ளார போயிடலாம். பூட் ஓப்பனர் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சில் நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ 1-வே இதிலே லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 382 லிட்டர்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் ஒரு 4 லிட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அண்ட் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3-வே கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் டிரைவர் சீட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க.
ஷிஃப்ட்டுக்கும் ஷிஃப்ட் டிசைருக்கும் உள்ள பெரிய சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூட்டு தான். இந்த பூட்டுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷனில் இதில் வந்து உங்களுக்கு அதிகப்படுத்திருக்காங்க இந்த பூட் ஸ்பேஸ். ஸோ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஸோ கைஸ் இப்போ சைட் ப்ரெசன்ட் பற்றி பார்க்க வந்தால் இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் லைன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து பார்த்தாலும் சூப்பராக விசிபிள் ஆகுது. இது பார்க்கவே உங்களுக்கு ஒரு மஸ்குலரான ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம டயரை பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு 15 inches பெரிய அலாய்வில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்கவே ஒரு மேசிவான லுக்காக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டோர் ரெக்வஸ்டிங் சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இப்போ வர எல்லா சுசுகி கார்லையும் கொடுத்துட்டு வராங்க. அது இது எதுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு இதுலையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இன்டீரியர் பற்றி இப்போ நம்ம இன்டீரியர் பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு உட்காரும் போது ரொம்ப உங்களுக்கு சிரமமா இல்லை. ஸோ ஈஸியாக தான் இருந்துச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ கண்ட்ரோல் சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் மிரருக்கான ஆப்ரேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இன்ஜின் ஸ்டார்ட் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் மெயினாக கொடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேஸ் வேரியன்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு 6 ஏர்பேக்கான ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இன்ஜின் ஆன் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஸ்மூத்தான இன்ஜின் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஆன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த சவுண்ட் எதுவும் வராமல் உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் ஆன் ஆயிருக்கும். அண்ட் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. ப்ரோ சொன்னது போல நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் லுக்கான இன்டீரியர்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூயல் டோன் சஃபஸ்டிகேட்டட் டூயல் டோன் இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃப்ரண்ட் டேஷ்போர்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளுக்கு ஒரு 5 கலர்ஸ் ஆஃப் பேட்டர்னில் நம்மளுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பிளாக், பீச், அப்புறம் சில்வர் அண்ட் அந்த ஒரு கிரே வுட்டனில் அவங்க பண்ணியிருக்காங்க. இது பார்க்கவே நல்ல ஒரு இம்ப்ரெசிவாக ஒரு நல்ல அடோரபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டியரிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கிட்டு பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் வேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த க்ரூஸ் கண்ட்ரோலும் ஆப்வியஸாக கிடைக்க போகுது. ஸோ ஆட்டோ ஹெட்லாம்ப் யூனிட்ஸும் வருது. ஃபாக் லேம்ப்க்கு அப்புறம் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் யூனிட்டும் வருது. நம்ம இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூவல் இதில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டாக்கோமீட்டர், இன்னும் வந்து ஸ்பீடோமீட்டர் ஒன்று நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது நம்மளால பார்க்க முடியும். ஸோ அங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபியூயல் கார்ஜோட இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹீட் அண்ட் கூலிங்கோடைய இண்டிகேட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஜம்பிங் டு த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 inch ஸ்மார்ட் பிளே ப்ரோ ப்ளஸ் வித் சவுண்ட் ஆர்கிமிஸோட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 ட்வீட்டர்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு மியூசிக் கேட்கறதுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியான நோட்லேயே நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 9 inch டிஸ்பிளே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் சுசுகி கனெக்டில் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ டெலிமேட்டிக் ஒரு போட்ட டிவைஸ் உள்ள வச்சுருப்பாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு ப்ரீஃபான எக்ஸ்பிளனேஷன் வேணா ப்ரோ வந்து உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக இந்த ஸ்மார்ட் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வச்சு உங்களுக்கு தனி வீடியோவாகவே போடுவாங்க, பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ கம்மிங் டு த ஃப்ரண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உங்களுக்கு ஏசியோடைய அவுட்லெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் குரோமிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த 4th ஜெனரேஷனுடைய ஸ்விஃப்ட் டிசைரில் ஒரு நியூவான ஒரு திங்காக இருக்குது. ஸோ ஜம்பிங் டு த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இங்கே உங்களுக்கு யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து டேக்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பழைய இதுலேருந்து இது எல்லாமே உங்களுக்கு டோட்டலாகவே மாறி இருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வயர்லெஸ் டாக் சப்போர்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய டைம்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல பீப்புள்ஸ் எல்லாருமே ரொம்ப ரஷ்ஷான அவங்களோட டெய்லி டியூட்டிஸை பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த டைம்ல நம்ம சார்ஜ் போட மறந்துட்டாலும் ஸோ டிசைர் அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வயர்லெஸ் டாக் சப்போர்ட் சார்ஜர் பேடிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தம்ஸ்அப்பான விஷயம். ஸோ நம்மளுக்கு இதில் அதுலேயுமே கிடைக்க போகுது. ஸோ இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டத்தோட நம்மளுக்கு 360 டிகிரி கேமராவும் நம்மளுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ இப்போ 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட பட்டன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட பட்டன் இங்கேயே இருக்குது. அந்த ஸ்டாப் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நீங்கள் அந்த பட்டன் அமுத்துனா போதும் உங்களுக்கு 360 டிகிரி சுற்றி கேமரா உங்களுக்கு ஆன் ஆகிற போது உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக காரோட வியூ ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. அண்ட் இதில் பிரைட்னஸ் நீங்கள் குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாம், நீங்கள் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் மட்டும் இல்லை உங்களுக்கு கலர் எஃபிஷியன்ஸோட கொடுத்துருக்காங்க இதில். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் ப்ரோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஒரு நீங்கள் உங்களுக்கு இப்போ பார்ட்டி ஏதாவது போகும்போது ஒரு என்ஜாயபிளான மூட்லேயே போகலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்விஃப்ட் டிசைர்லேயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் சன்ரூஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு சன்ரூஃப் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்யூட்டாக உங்களுக்கு காம்பேக்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உங்களுக்கு காரை பார்க்கவே உங்களுக்கு ஒரு பிரைட்னஸாக இருக்கும் உங்களுக்கு காரில் உட்காரும்போது. ஸோ பிரதர் சொன்னது போல் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி ஃபீலாக இருக்குது நம்மளுக்கு. அது வந்து ஒரு பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ இன்னைக்கு இல்லாத ஃபீச்சர்ஸ் மற்ற காம்படிட்டர்ஸ்க்கு மத்தியில் இன்னைக்கு மாருதி சுசுகி டேஸ்லிங் டிசைரில் கொடுத்தது ஒரு தம்ஸ்அப்பான ஒரு விஷயம். இப்போ நம்ம ரியர் சீட்டோடைய ஒரு கம்ஃபர்ட்டையும் ரியர் சீட்டோடைய இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸையும் லெக் ரூம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம், வாங்க போகலாம்.
ஸோ கைஸ் இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே ரியல் எஸ்டேட்டை பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு டியூவல் கோட்டிங்கில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு பார்க்க ஒரு லக்ஸரியான இதாக இருக்கும். அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க, பார்க்க உங்களுக்கு ப்ரீமியமான லுக்கில் இருக்கும். உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான லுக்கில் இருக்கும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்திங் ஏதோ அட்ஜஸ்டபிளாக உட்காரலாம். ஆனால் அண்ட் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி 2 ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜர் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே அட்ஜஸ்டபிள் சீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்ம் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆர்ம் ரெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஆர்ம் ரெஸ்ட் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சன்ரூஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு பார்க்க ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு லெவலுக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டிசைரில் பொறுத்த வரையும். இதுக்கு முன்னாடி இந்த டிசைரோட இப்போ இருக்க டிசைர் வந்து உங்களுக்கு இன்னொரு கம்ஃபர்ட்டாக பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பை பை. காய்ஸ் இப்போ காரோட கீ நம்ம கிட்ட இருக்கு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் பார்க்க போறோம். ஸோ இன்டீரியர்ஸ் என்ன ப்ரோ உங்க ஏரியாவா? நீ போன கழட்டு. இரு ப்ரோ கார் வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கோம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? எப்படி நீ வீடியோ எடுக்கலாம்? எப்படி வீடியோ போன் வச்சு தான் வீடியோ எடுப்போம். எப்படி போன் வச்சு வீடியோ எடுக்கலாம்? பர்மிஷன் வாங்கணுமா? யார்கிட்ட ப்ரோ? இது யார் ஏரியா? உங்க ஏரியாவா? உன் பேர் என்ன? என் பேரா ராகவா. ராகவா ஏரியான்னு எதுவும் போட காணோம். அங்க பாருங்க மங்கை மலர் நகர் என் இடம். சரி இப்ப என்ன பண்ணணும்? இடம்னா என்ன பண்ணணும்? இப்ப எல்லாம் குடுத்துட்டு கிளம்புங்க. என்ன கொடுக்கணும்? நல்லா இருக்கு. சரி மறந்துருங்க. என்னத்த? காரை தொடாம ஓரமா பண்ணி என்ன பண்ணுவீங்க? என்னது காரை தொடாம பேசணும். என்ன காரை தொடாம? கார் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல கார்? கார் வந்து வாங்கிக்கவா? வா வந்து வாங்கிக்கவா காரை? மேல அப்பா இவ்வளவு லட்சம் ரூபாய் கார் மேல கை வைக்கிறேன். மேல வண்டி பத்தி ஒண்ணு தெரியுமா? வண்டி என்ன எவ்வளவு தெரியுமா இருக்கு? வண்டி எப்படி நீ வண்டி மேல கை வைக்கலாம்? வண்டி என்ன எவ்வளவு தெரியுமா? இரு ப்ரோ இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? உங்க ஏரியாக்குள்ள வந்துட்டோமா? ஆமா. என்ன இப்ப என்ன பண்ணணும் உனக்கு? கேமரா கை வைக்க கூடாது. எனக்கு போன் வேணும். போன் வேணுமா? பட்டாபட் டவுஸ் போட்டாலே சரி 1 லட்சம் கூட பண்றேன். என்ன கார் சாவி எல்லாம் கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? அதெல்லாம் கொடுக்கலாம் முடியாது. சரி RX 100 என்னடா துரு பிடிச்சிருக்கு RX 100ங்கற? RX 100 உங்களுக்கு என்ன அது சரி? அதெல்லாம் மறக்கலாம் முடியாது. மறக்க